பேங்க்ல பணம் போட்டு அதை வட்டியா ஆயிட்ட பிறகு நூதகாலுக்கு தர்மம் செய்யலாமா? பேங்க்ல போடப்படுற பணத்துக்கு வட்டி கொடுக்குது பேங்க் வங்கிகள். அது மாதிரி கொடுக்கப்படுற வட்டியை நாம் இன்னொருத்தவங்களுக்கு தர்மமாக கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்ன நமக்கு தெரியும். வட்டி என்பது வாங்கவும் கூடாது, வட்டி கொடுக்கவும் கூடாது, வட்டி கொடுத்து சம்பாதிக்கவும் கூடாது. ஒருத்தர்கிட்ட வட்டிக்கு நான் கடனை வாங்கிக்கிட்டு அந்த கடனுக்காக வேண்டி நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதுவும் தப்பு. எந்த வகையிலும் வட்டிக்கு நான் உதவியும் செய்யக்கூடாது. அந்த வட்டிங்கிறது ரொம்ப பெரிய பாவங்களில் ஒன்று அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. அவங்க அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் புரிவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அல்லாஹ் கடுமை காட்டுறான். ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி. யாரு இந்த வட்டி பாவத்திலிருந்து விலகிக்கலையோ அவங்க அல்லாஹ்வோடும் அவனது தூதரோடும் போர் புரிவதற்கு போர் பிரகடனத்தை தயார் செய்து கொள்ளட்டும், எடுத்துக்கொள்ளட்டும். அப்ப எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுக்கு கோபம் மூட்டுகிற செயலாக இருந்தால் அல்லாஹ் இவ்வளவு வன்மையாக அதை கண்டிப்பான்னு பார்க்கணும். எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் கண்டிக்கிறான், இதை செய்யாதீங்க, செஞ்சா நரகம்தான், கடுமையான தண்டனை இருக்குது, இன்னென்ன மாதிரியான தண்டனை எல்லாம் இருக்குது, நெருப்புல போட்டு பொசுக்கப்படுவீங்க, ரத்த ஆத்துல நீந்துவீங்க, எப்படி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க என்ன வருது, நேரடியா அல்லாஹ் தன்னோடு சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான்னா அப்ப எவ்வளவு மோசமாக எவ்வளவு அல்லாஹ் கோபமாக அதை எடுத்துக்கொண்டால் இவ்வளவு கடும் வார்த்தையை பயன்படுத்தி இருப்பான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இது சம்பந்தமாக நிறைய எச்சரிக்கைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தெரியும், ஓரளவுக்கு வட்டி குறித்து மார்க்கம் சொல்லுகிற விஷயங்கள் நமக்கு தெரியும். இப்போ உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, நான் வட்டி வாங்கலை, நான் வட்டி கொடுக்கவும் இல்லை, வட்டிக்கு நான் ஆதரவாகவும் இல்லை, ஆனா என்னுடைய பணத்தை கொண்டு போய் நான் வங்கியில டெபாசிட் பண்ணி இருக்கிறேன். அந்த பணத்திற்கு வங்கி எனக்கு ஒரு வட்டி பணத்தை தருகிறது. ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தா, ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா, நாங்க உங்களுக்கு 50,000 ரூபாய் இருக்குது, 1 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னு நான் யாரையும் கசைக்கு பிழியல, யார்கிட்டையும் போய் வட்டி தானே கேட்கல, அவங்கள்ட்டையும் நீங்க வட்டி தரணும்னு சொல்லிவிட்டு கூட நான் டெபாசிட் பண்ணல, தானா வந்துருச்சு, என்ன பண்றது அப்படின்னு கேட்கறாங்க. தானாக வந்தாலும் நமக்கு போடும் போதே தெரியும், கண்டிப்பா இதுக்கு வட்டி தருவாங்கன்றது வங்கியில போடும் போதே தெரியும். திடீர்னு நமக்கு தெரியாம உருந்துடல, இல்ல போடும்போது எனக்கு தெரியாது, இன்ட்ரெஸ்ட்லாம் தருவாங்க, வட்டிலாம் தருவாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே பேங்க்ல கொண்டு பணத்தை போடுறோம்னா அந்த போடப்படுகிற சேவிங் பணத்திற்கு அந்த வங்கிகள் நமக்கு வட்டி தருவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப தெரிஞ்சுதான் இந்த பணம் விழுந்திருக்கிறது. தெரியாம விழுந்து திடீரென்று நம்ம கையில ஒரு வட்டி தொகை இருந்து இப்பதான் நமக்கு தெரியுது அப்படின்னா அதுக்கு சட்டம் வேற. ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிற நிலையில வட்டி வந்தா அதுக்கு சட்டம் வேற. தெரியாம இப்பதான் புதுசா வந்தா என்ன, புதுசா வந்தா ஃபன்தஹா பலஹு மா ஸலஃப், நடந்தது முடிந்து விட்டதுன்ட்டான்ல, அதை விட்டு ஏற்கனவே இந்த சட்டம் தெரியறதுக்கு முன்னாடி அல்லது இது வட்டின்னு தெரியறதுக்கு முன்னாடி, வட்டி வந்துடும் புரியறதுக்கு முன்னாடி, அதனுடைய பாவம் தெரியறதுக்கு முன்னாடி உன் கைக்கு சேர்ந்துருச்சா அதை விட்டுருன்ட்டான்ல, பலஹு மா ஸலஃப், அது முடிந்தது, அது பிரச்சனை இல்லை. இதுக்கு பிறகு நீ அந்த வட்டியில கால் வைக்காத, வட்டியை கொடுக்கலோ வாங்கலோ செய்யாதேன்ட்டா. இது அறியாத மக்களுக்கு சொல்லப்படுற சட்டம். வட்டி பாவம் என்று தெரிந்து, இதனால் வட்டி வரும் என்று தெரிந்து வங்கியில கொண்டு பணத்தை போட்டு நமக்கு வட்டி பணம் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா இதுக்கு என்ன சட்டம்? சாதாரண பொதுவாக ஒரு வட்டிக்கு என்ன சட்டம் சொல்லப்பட்டிருக்கோ அதே சட்டம் தான் இருக்கும். இதுக்கு தனியா பிரிச்சு சொல்றதுக்கு ஒரு செய்தியுமே இல்லை. இது வட்டி பணமா இல்லையா? ஆமா வட்டி பணம். வட்டி பணம்னா அது உங்க பணம் இல்லை. வட்டி பணம் என்றால் இன்ட்ரெஸ்டாகத்தான் வந்துச்சு என்றால் அது உங்களுக்குரியது இல்லை. உங்களுக்குரியது எது? நீங்க எதை டெபாசிட் பண்ணீங்களோ அது உங்களுக்குரியது. நீங்க 1 லட்சம் ரூபாய் போட்டீங்களா, அந்த 1 லட்சம் உங்களுக்குரியது. அந்த 1 லட்சத்தை தான் நீங்க எடுக்கணும், அந்த 1 லட்சத்தை தான் நீங்க செலவு பண்ணணும். அந்த 1 லட்சத்துக்கு மேல இருக்க மேலதிகமாக வங்கியில என் கணக்கில் விழுந்திருக்கிற பணம் அரசின் பார்வையில, பேங்குடைய பார்வையில இது எனக்குரிய பணம் என்று சொல்லப்பட்டாலும் என்னுடைய பார்வையில அது ஏன் பணம் இல்லை, அது எனக்குரியது இல்லை. எனக்குரியது எது? நான் எதை கொடுத்தனோ அதான் எனக்குரியது, அதை மட்டும் நான் எடுத்துக்குவேன், மற்றது நான் தொட மாட்டேன், தொடக்கூடாது, அதை அப்படியே விட்டுற வேண்டியதான். அப்ப என்னதான் பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த தொகை எனக்குரிய. அடுத்த ஆளுக்கு சொந்தமான பணத்தை பத்தி பேசினா நம்ம என்ன சொல்லுவோம்? அடுத்தவருக்குரியதை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. கிட்டத்தட்ட இந்த பணமும் பேங்க் இது உங்களுக்குரியதுன்னு சொன்னாலும் மார்க் அடிப்படையில் இது உங்களுக்குரியது இல்லை அப்படின்னா இதை நான் அப்படியே விட்டுற வேண்டியதான். நிறைய கிடக்க ஒன்று அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க, அப்படியே விட்டுருங்க. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணால் கையில் பணத்தை கொடுத்துருவான், இல்லை அப்படியே அக்கௌண்ட் அப்படியே போட்டுருங்க, அதை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுங்க. அல்லது கணக்கு பார்த்துக்கிட்டே வாங்க, எவ்வளவு வட்டி பணம் சேருதுங்கிறத பார்த்து அந்த வட்டி பணத்தை நான் தொடவே மாட்டேன்னு முடிவு எடுத்துருங்க. இப்படித்தான் நம்ம செய்யணும். இதை விட்டுட்டு இல்லை நான் பயன்படுத்தலை,
நான் பயன்படுத்தினாதானே தப்பு. நான் பயன்படுத்தாம அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்றது அது எப்படி தப்பாகும் அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. ஏன்னு கேட்டா, நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க தானே எடுத்து கொடுக்குறீங்க, நீங்க தானே அதை வாங்குறீங்க. நீங்க வாங்கிட்டீங்கனாலே அது உங்களுக்குள்ளதுன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். எனக்குரியதுன்னு சொல்ல போய் தானே அரசு எனக்கு தருது. அடுத்த ஆளுக்குள்ளதுன்னு சொன்னா எனக்கு தருவாங்களா? அப்ப எனக்குள்ளதுன்னு பேங்க்கும் சொல்லுது. நான் கையெழுத்து போட்டு வாங்கிட்டோம்னா நானும் ஒத்துக்கிட்டாத, ஆமா எனக்குள்ளதுதான், என்கிட்ட கொடுங்க அப்படின்னு நான் வாங்கிட்டதா அர்த்தமாயிரும். அப்ப வட்டி வாங்கிய குற்றத்திற்குள்ளே நான் ஆளாகக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். அதனால அது எனக்குரியது இல்லை. அது எத்தனை லட்சம் வந்தாலும் நீங்க அதை பத்தி கண்டுக்காதீங்க. ஆனால் அது ஒரு பெரிய போராட்டம், மனதோடு நடத்துகிற ஒரு பெரும் போராட்டம், சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளோ மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, சாப்பாடு வழி இல்லாமலாம் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு பயன்பட்டுட்டு போகட்டுமே, நன்மை கிடைச்சா என்ன கிடைக்காட்டி என்ன, நன்மையே கிடைக்காட்டியும் பரவாயில்ல, இப்படியெல்லாம் செய்தான் சொல்லுவான். ஆனால் நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா தொகை பெருசு இல்லை. இதே வெறும் ஒரு 5 ரூபா 10 ரூபான்னு வச்சுக்குவோம், மனசு பெருசாக நம்மளை அலட்டிக்காது. அதே 1 லட்சம்னா 50,000 ரூபானா, எப்போ 50,000 ரூபா கொடுத்தா எத்தனை மக்களுக்கு உதவியாக இருக்கும். அவனுக்கு ஒரு பெட்டி கடை வச்சு அவன் பொழப்ப நடத்திக்குவானே, சும்மா தூக்கி அப்படின்னு செய்தான் நம்முடைய உள்ளத்தை தூண்டுவான். ஆனால் நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டால், நான் அவனுக்கு கொடுத்துட்டேன், அவன் அதை பயன்படுத்தலாமா இல்லையா என்றால் வாங்கியவர் பயன்படுத்தலாம், அவர் மேலே குற்றம் வராது. ஆனால் எடுத்து கொடுத்த என் மேலே குற்றம் வரும். ஏன் வரும்? நீ வட்டி பணத்தை எப்படி எடுக்கலாம்? நீ வட்டி வாங்கியிருக்கிறாய். என்கிட்ட இருந்து யார் வாங்கினாரோ அவர் வட்டி வாங்கினதா வராது. ஏன்னா என்கிட்ட அவர் அன்பளிப்பு தான் வாங்கியிருக்கிறார், அல்லது என்கிட்ட தர்மமாக தான் வாங்கியிருக்கிறார், அவர் மேலே பாவம் வராது. ஆனால் நான் வட்டியை தான் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா கையெழுத்து போட்டு வாங்கும்போது அப்படி தானே வாங்குவேன். அசல் தொகை 1 லட்சமும் வட்டி தொகை 50,000மும் பெற்றுக்கொண்டேன்னு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வருவோம். அப்போ வட்டியை வாங்கிட்டதாக என் மேலே குற்றம் வந்துடும். ஆகையினால அது சின்ன தொகையோ பெரிய தொகையோ, வட்டி என்பது பெரும்பாவம் என்று சொல்லப்பட்ட காரணத்தினால, அதனால் நமக்கு சமூகத்தில் என்ன நன்மை ஏற்படும்னு சொல்லி நம்ம அறிவு சொன்னாலும் நாம் அதை ஓரங்கட்டிட்டு புறக்கணிச்சிட்டு நம்ம அதுக்கு நமக்குரியது இல்லை என்று முடிவெடுப்பது தான் சரியான மார்க்க அடிப்படையில் ஒரு பேணுதலான ஒரு நடைமுறையாக இருக்க முடியும்.